ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்வின் ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் பஸ் ஸ்டாப்பு. வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வீடுங்க. பாருங்கள், ரோட் சைடு தான் இருக்குது. அதுவும் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. நம்ம நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளத்துக்கு அடுத்தது கொல்லமாவடி அந்த இடத்துல தான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. பாருங்கள், நெக்ஸ்ட்டு அப்படி பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு சிஎஸ்சி சர்ச் இருக்குது. பாருங்கள், சிசி சர்ச் மட்டும் இல்லைங்க, ஆர்சி சர்ச்சுமே இருக்குது பக்கத்தில். இது மட்டும் இல்லைங்க, ஹிந்து கோயிலும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு சூப்பரான ஒரு தோட்டமும் இருக்குது. வீடை கண்டினியூவாக பார்ப்போம். ரோட் சைடில் தான் இருக்குது. அதுவும் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது இந்த வீடு. வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு செவ்வாழை இளநீ நிற்க பாருங்கள். நல்ல காய்ப்பு. மொத்தம் 19,500 சென்ட் இருக்குங்க. இந்த வீடு ஒரு ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம். நிறைய இடம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, ரேட்டும் கம்மி தான். பாருங்கள், ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரண்டில் மொத்தம் 5 BH 5 பெட்ரூம் இருக்குது வீட்டுக்கு மொத்தம். இது பழைய வீடு தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு 12-15 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க வீடை. இந்த வீடை வாங்கி நீங்கள் ஆல்ட்ரனேஷன் பண்ணணுன்னா பண்ணலாம். கார்டனில் வைக்கிறதானா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது வீட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே பாருங்கள், இது ஹால். இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். அதுவும் நல்ல பெரிய பாத்ரூமாக இருக்கும். இது இந்த வீடோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 7.25 சென்ட் இருக்குது மொத்தம். நெக்ஸ்ட் அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை அறை இருக்குது. இது உங்களுக்கு டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுமே ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேக் டோரும் இருக்குது. கீழே உங்களுக்கு 2 பெட்ரூம் வந்துடும். இது ஒரு பெட்ரூம். இதுக்கும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும்.
2 விண்டோ போட்டிருக்காங்க. எவ்வளோ ஏர் வெளிச்சமாகவும் நல்லா ஏர் சர்க்குலேஷன் அதிகமாகவும் இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள். இது ஒரு பெட்ரூம். குளிர் ரூமும் பாத்ரூமும் ரெண்டுமே தனித்தனியாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படி மேலே பாருங்கள். மொட்டை மாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு 2 டேங்க் வச்சுருக்காங்க. 1 இல்லை 2 டேங்க் வச்சுருக்காங்க. ரெண்டுமே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு பெட்ரூம். மொத்தம் 5 பெட்ரூம் இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டமும் இருக்குது. நெக்ஸ்ட் எப்படி நம்ம தோட்டத்தை பார்ப்போம். வீட்டுக்கு எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சுருக்காங்க. நல்ல சேஃப்டியான இது தான். நெக்ஸ்ட் அப்படி பார்ப்போம். இங்கே பாருங்கள், சைடில் பாருங்கள் எப்படி செட் பேக் கொடுத்துருக்காங்கன்ட்டு. எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். செட் பேக்னால் இப்படி தாங்க கொடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். பேக்கில் போகுது பாருங்கள். வீட்டுக்கு பேக்கில் வந்து உங்களுக்கு ஒரு பாத்ரூமும் ஒரு குளிர் ரூம் ரெண்டுமே இருக்குது. தனித்தனியாகவே இருக்குது பாருங்கள். இது நம்ம தோட்டத்துக்கு போகக்கூடிய கேட் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுலேயுமே வந்து உங்களுக்கு தென்னை மரம், சப்போட்டா எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு பலாமரமும் இருக்குது. இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 19,000 சென்ட் வருது. அவங்க மொத்தமாக கேட்கக்கூடிய ரேட் என்னென்னா 1,45,00,000 ரூபா சொல்கிறாங்க. அவங்க கரெக்டாக 1,45,00,000 ரூபா கேட்குறாங்க. அடித்து பிடிச்சி குறைச்சி உங்களுக்கு 1,40,00,000 ரூபாய்க்கு முடிச்சு தரலாம். வாங்க நேரில் பாருங்கள். கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரேன். இல்லை எனக்கு தோட்டம் வேண்டாம், வீடு மட்டும் தான் வேணும்னாலும் அதுக்கு நம்ம பேசி முடிச்சு தரலாம். ரேட்டுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரலாம். மொத்தம் 7 சென்ட் இருக்குது வீடு. உங்களுக்கு தோட்டம் பார்த்திங்கன்னா மீதி இருக்குது. மொத்தம் டோட்டலாக தான் 19,000 சென்ட் இருக்குது. இது வந்து நல்ல ரேட்டுங்க. இடமும் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. இதேமாதிரி இடம் கிடைக்கவே செய்யாது. இதேமாதிரி வீடும் கிடைக்காது. ஸோ அதனால் இந்த வீடை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இதேமாதிரி பழைய வீடு புது வீடு நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்கள் வீடு லேண்ட் ஏதாவது சேல் பண்ணதாக இருந்தாலும் என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரித்வின் ரியல் எஸ்டேட்.